வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதிரடியாக காலையில் வீடு புகுந்து அதிரடி ரெய்டு, தங்க கட்டிகள் பறிமுதலா, மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் ரைடு 2023 ஜூன் மாதத்துல ரைடு தொடர்ந்து பண்ணாங்க. அதாவது மே மாதம், ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொந்தமான இடங்கள், கல்குவாரிகள், அப்புறமா அவருடைய தம்பிக்கு சொந்தமான இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான இடங்கள்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சோதனைக்கு மேல சோதனை அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருந்ததை நம்ம அனைவருமே அறிந்ததுதான். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போதைய ஒரு கண்டிஷன்ல நம்முடைய செந்தில் பாலாஜி ரொம்பவே ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திமுகவுல அடுத்த கட்டங்களாக சில விதமான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி தான் சிறைக்கு போயிட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜி இல்லாம அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா யாருக்குமே கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லாம தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது 100% உண்மைதான். செந்தில் பாலாஜி இல்லாததுனால திமுகவிலையும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலிருந்தும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் பட் திமுகவுக்கு அப்படி கிடையாது. திமுகவுக்கு செந்தில் பாலாஜி தான் மிக மிக முக்கியமான ஒரு நபரே. ஏன்னா ஒரு விதமான துறை சார்ந்த தலைவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, கண்டிப்பாக ரைடு சம்பவங்களில் ஏகப்பட்ட பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அப்படி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய சுயமரியாதையை இழந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை நோக்கிய நகர்வை பார்த்திங்கன்னா எடுப்பதற்கே அதிக வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ இது போல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம நிறைய விதமான விஷயங்களை பார்க்கத்தான் போகிறோம். அதிரடியாக பார்த்திங்கன்னா ரைடு சம்பவங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோவை எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.